Welcome back to my channel, my dear students and friends. So, இன்னைக்கு நம்ம வீடியோ பார்ட் 3 trigonometry chapter பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸசைஸ் 8.1 ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் அதில் இன் ட்ரையாங்கிள் ஏபிசி ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கலாமா? ஸோ இந்த ட்ரையாங்கிள் எங்கே ரைட் ஆங்கிள் ஆயிருக்குன்னா ரைட் ஆங்கிள் அட் பி. ஸோ தான் பி. அப்போது ஏபிசின்னு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு. ஸோ இதில் ஏபி ஆக்சுவலாக வந்து தப்பாக எழுதிருக்கோம். ஸோ இங்கே ஏன்னு வச்சுக்கலாம். ஏபி இந்த பாயிண்ட் வந்து சின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ தான் நமக்கு வந்து ஏபி வந்து 24 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ அது வந்து நமக்கு ரொம்ப பெருசாக இருக்கும்ல, லாங்காக இருக்கும்ல. பிசி வந்து 7 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கிற ட்ரையாங்கிளை நம்ம ஒரு டயக்ராமாக வரைஞ்சிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா டிட்டர்மைன் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து சைன் ஏவும் காஸ் ஏவும் கண்டுபிடிக்கணும். செகண்ட் பார்ட்டில் சைன் சியும் காஸ் சியும் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ நமக்கு ரெண்டு சைடு வந்து தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம தேர்ட் சைடு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? பித்தாகரஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோமா? ஸோ ஏசி, ஸோ ஏசிங்கிறது இந்த சைடு. ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். சரியா? வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இஸ் ஈக்குவல் டு ஏபி வந்து 24 ஸ்கொயர் பிளஸ் 7 ஸ்கொயர். ஸோ 24 ஸ்கொயர் வந்து நமக்கு 576 ப்ளஸ் 7 ஸ்கொயர் நமக்கு 49. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு 625ன்னு வரும். கரெக்டாக? இது வந்து ஏசி ஸ்கொயர். இப்போ ஏசியோட வேல்யூ வந்து என்ன இருக்கும்? ரூட் ஆஃப் 625 விச் இஸ் ஈக்குவல் டு 25 சென்டிமீட்டர் நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ இதை வச்சு நம்ம கொஷனில் கேட்டிருக்கிறத கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து சைன் ஏ. சைன் ஏக்கு ஃபார்முலா என்ன? ஸோ ஆங்கிள் வந்து நம்ம இங்கே வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ ஏங்கிறது தான் இங்கே ஃபஸ்ட் பார்ட்டில் கேட்டிருக்காங்க. இப்போ சைன் ஏக்கு ஆப்போசிட் சைடு வந்து என்ன வரும்? பிசி வருமா? ஸோ ஆப்போசிட் பை ஹைப்போட்டன்யூஸ். இந்த ஃபார்முலா வந்து நம்ம எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஆப்போசிட் சைடு வந்து நமக்கு பிசி இருக்கா? பிசி டிவைடட் பை ஹைப்போட்டன்யூஸ் ஏசி. இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? பிசியோட வேல்யூ வந்து 7 டிவைடட் பை ஏசியோட வேல்யூ வந்து 25. ஸோ அவ்வளோதான். இதுதான் சைன் ஏ. செகண்டில் வந்து செகண்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா காசியவும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. காசியை வந்து அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டன்யூஸ். அட்ஜசன்ட் சைடு வந்து ஏக்கு அட்ஜசன்ட் சைடு என்ன வரும்? ஏபி வரும். ஏபி டிவைடட் பை ஹைப்போட்டன்யூஸ் வந்து ஏசி தான். இஸ் ஈக்குவல் டு ஏபியோட வேல்யூ வந்து 24 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. 24/25. அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் பார்ட் போடலாம். செகண்ட் பார்ட்டில் வந்து இப்போ ஆங்கிள் வந்து எங்கே எடுத்திருக்காங்கன்னா செகண்ட் பார்ட் வந்து ஆங்கிள் சிக்கு கேட்டிருக்காங்க. ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோ என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா சைனும் காஸும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போது சைன் சி இஸ் ஈக்குவல் டு சைன் சியோட வேல்யூ என்ன? ஆப்போசிட் பை ஹைப்போட்டன்யூஸ். அப்போது ஆப்போசிட் சைடு என்ன வரும்? இப்போது சைன் சிக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏபி இருக்குது. இப்போது ஏபி டிவைடட் பை ஏசி. ஏபியோட வேல்யூ வந்து 24, ஏசியோட வேல்யூ வந்து 25. ஸோ அவ்வளோதான். அடுத்து காஸ் சி கண்டுபிடிக்கலாம். காஸ் சி வந்து அட்ஜசன்ட் சைட் பை ஹைப்போட்டன்யூஸ் விச் இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைடு என்ன இருக்குது? சிக்கு அட்ஜசன்ட் சைடு வந்து சிபி ஆர் பிசி வருமா? ஸோ அதான் பிசி டிவைடட் பை ஏசி விச் இஸ் ஈக்குவல் டு 7/25. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து ஒரு கொஷின் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இன் ஃபிகர் 8.13, அதாவது கொஷின்லேயே இந்த ஃபிகர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் டேன் பி மைனஸ் காட் ஆர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ டேன் பிக்கு டேன் வேல்யூ கண்டுபிடிக்கணும், ஆருக்கு காட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு எத்தனை சைட்ஸ் தான் தெரியுது? இந்த ட்ரையாங்கிளோட 2 சைட்ஸ் தான் தெரியுது. இப்போ 3வது சைடு வந்து நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ வந்து பிஆர் தான் ஹைப்போட்டன்யூஸ். அப்போது பிஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிக்யூ ஸ்கொயர் ப்ளஸ் கியூஆர் ஸ்கொயர்னு வருமா? பிக்யூ ஸ்கொயர் ப்ளஸ் கியூஆர் ஸ்கொயர். ஸோ இப்போ பிஆரோட ஸ்கொயர் வந்து நம்ம என்ன பண்ணணும்? 13 ஸ்கொயர் போடணும். பிக்யூவோட ஸ்கொயர் வந்து 12 ஸ்கொயர் போடணும். ப்ளஸ் நமக்கு கியூஆர் தான் என்னங்கிறது தெரியல. ஸோ அதை வந்து அப்படியே வச்சுக்கலாம். இப்போ கியூ இந்த 12 ஸ்கொயரை இந்த சைட் கொண்டு வரலாமா? ஸோ இதை வந்து நம்ம இந்த சைடு எப்படி ரைட் சைடு வர மாதிரி எழுதிக்கலாம். ஸோ
ஸோ சேம் அதே ஈக்குவேஷனை தான் நம்ம வந்து இந்த மாதிரி ரீரைட் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 13 ஸ்கொயர் வந்து 169 மைனஸ் 12 ஸ்கொயர் வந்து 144. ஸோ நமக்கு இப்போது 169 மைனஸ் 144 வந்து 25ன்னு கிடைக்கும். ஸோ இது வந்து QR ஸ்கொயர் 25ன்னு கிடச்சிருக்கா. அப்போது QR இஸ் ஈக்குவல் டு இதை ஸ்கொயர் ரூட் பண்ணணும். அப்போ நமக்கு 5 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். ஓகே, இப்போ நமக்கு வந்து 3 சைட்ஸும் என்னென்னங்கிறது நம்ம தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா tan P என்னன்னு கண்டுபிடிக்கணும். tan P இஸ் ஈக்குவல் டு, இப்போது ஆங்கிள் வந்து நம்ம Pயில் வைக்கிறோம். இப்போ tan Pயோட ஃபார்முலா என்ன? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் டு த ஆங்கிள் P. இப்போ Pக்கு ஆப்போசிட்டில் என்ன சைடு இருக்கு? QR இருக்கு. அட்ஜசன்ட்ல PQ இருக்கு. ஸோ வேல்யூஸ் எழுதலாமா? QRோட வேல்யூ 5 சென்டிமீட்டர் மைனஸ் PQவோட வேல்யூ வந்து 12. ஸோ இதுதான் tan P. நெக்ஸ்ட் நம்ம cot R வந்து கண்டுபிடிக்க போகிறோம். cot R இஸ் ஈக்குவல் டு, காட்டோட ஃபார்முலா வந்து ஜஸ்ட்டு டேனோட இன்வர்ஸ்ன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அப்போ டேனை வந்து இன்வர்ஸ் பண்ண போகிறோம். அட்ஜசன்ட் டிவைடட் பை ஆப்போசிட். இப்போ ஆர் ஆங்கிள் வந்து நம்ம எங்கே பிளேஸ் பண்ணுறோன்னா ஆர் எடுத்து வைக்க போகிறோம். ஸோ அந்த ஆர் ஆங்கிள் ஆருக்கு தான் நம்ம வந்து கோட்டான்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம், காட் கண்டுபிடிக்கணும். சரி, அப்போ இதுக்கு வந்து ஆப்போசிட் சைடு, அதாவது ஃபஸ்ட் வந்து அட்ஜசன்ட் சைடு கண்டுபிடிக்கணும். அப்போது அட்ஜசன்ட்டாக என்ன இருக்குன்னா QR இருக்குது. ஸோ அட்ஜசன்ட் வந்து QR டிவைடட் பை, இதுக்கு வந்து ஆப்போசிட் சைடில் என்ன இருக்குது? PQ இருக்குது. அப்போது PQ விச் இஸ் ஈக்குவல் டு, இப்போ QRோட வேல்யூ வந்து நம்ம 5 சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சோம். அகெயின் சேம் நம்ம tan P என்ன கண்டுபிடிச்சோமோ அதே தான் cot Rம் நமக்கு வந்திருக்கு. இப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணணும். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? tan P மைனஸ் cot R தானே கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இந்த வேல்யூஸ் அப்படியே எழுதிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 5/12 மைனஸ் 5/12 விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து என்னது? tan P மைனஸ் cot R இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் நமக்கு சொல்யூஷன். Third question, if sin A is equal to 3/4, calculate cos A and tan A. இப்போ வந்து நம்ம இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்த்தோமா? அப்போ நமக்கு சைனோட வேல்யூ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, அந்த ட்ரையாங்கிள்லாம் கொடுக்கல. ஒவ்வொரு சைடோட வேல்யூ டைமென்ஷன் என்னங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. ஸோ அப்போ நம்ம ஒரு ட்ரையாங்கிள் இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். ABCன்னு வரைஞ்சிக்கிறோம். இப்போ சைன் A தான் கொடுத்துருக்காங்களா, அப்போ வந்து நம்ம ஆங்கிள் வந்து ஏக்கு எடுக்கணும். இப்போ சைனோட வேல்யூ எப்பவும் நமக்கு என்னன்னு தெரியும்? சைன் A இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை ஹைபோட்டனியூஸ் அப்படின்னு தெரியுமா? இப்போ அதோட ரேஷியோ தான் உங்களுக்கு 3/4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது ஆப்போசிட் சைடு வந்து 3 டைம்ஸ் ஒரு பாசிட்டிவ் நம்பர். இது ஆக்சுவலாக ரேஷியோ தான், அது வந்து எக்ஸாக்டாக எவ்வளோ நம்பர் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதே மாதிரி ஹைபோட்டனியூஸ் வந்து 4K அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இங்கே கேங்கிறது ஒரு பாசிட்டிவ் நம்பர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? நம்ம த தேர்ட் சைடு என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாதான் நம்மளால் அவங்க கேட்டிருக்கிற மாதிரி cos A and tan A எல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ தேர்ட் சைடு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன போடுவோம்? ஹைபோட்டனியூஸோட ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த அதர் 2 சைட்ஸ். இப்போ நமக்கு AB தான் வேணும். ஸோ இந்த ஃபார்முலாவை இங்கே கூட நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். AB ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AC ஸ்கொயர் மைனஸ் BC ஸ்கொயர். ஸோ இந்த BC ஸ்கொயர் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த சைடு கொண்டு வந்துடுறோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம வேல்யூஸ் நம்ம என்ன போட போகிறோம்? ஏசிக்கு வந்து 4K த ஹோல் ஸ்கொயர் போடுறோம், பிசிக்கு வந்து 3K த ஹோல் ஸ்கொயர் போடுறோம். கரெக்டா? எஸ். ஸோ இப்போ இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோமா? 4 ஸ்கொயர் 16K ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் 9 வருமா? 9K ஸ்கொயர்னு வரும். விச் இஸ் ஈக்குவல் டு 16 மைனஸ் 9 வந்து என்ன வேல்யூ? ஸோ 16K ஸ்கொயர் மைனஸ் 9K ஸ்கொயர் வந்து உங்களுக்கு 7K ஸ்கொயர்னு வரும். இது வந்து AB ஸ்கொயர். இப்போது நம்ம AB மட்டும் என்னன்னு கண்டுபிடிக்கும் போது நம்ம ரூட் எடுப்போமா? விச் இஸ் ஈக்குவல் டு √7Kன்னு வரும். ஓகேவா? ஸோ இதான் ஏபியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்.
இப்போ வந்து கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, காஸ் ஏ என்னன்னு கேட்டிருக்காங்க. காஸ் ஏக்கு ஃபார்முலா அட்ஜசன்ட் சைடு டு ஆங்கிள் ஏ, ஆங்கிள் ஏக்கு அட்ஜசன்ட் சைடு, ஓகேவா, டிவைடட் பை ஹைபோட்டன்யூஸ். இப்போ அட்ஜசன்ட் சைடு வந்து நமக்கு ஏபி வருமா, ஹைபோட்டன்யூஸ் ஏசி வரும். அட்ஜசன்ட் சைடு தான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம்ல, ஏபி வந்து √7k டிவைடட் பை ஏசி வந்து 4k. இப்போ கே கேன்சல் பண்ணோம்னா காஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு √7/4. ஸோ இதுதான் நமக்கு ஆன்சர். செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க, tan ஏ கேட்டிருக்காங்க. tan ஏ இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். இப்போ ஏக்கு வந்து ஆப்போசிட்ல என்ன இருக்கு, 3k இருக்கு. அதாவது பிசிக்கு நம்ம அப்படியும் எழுதிக்கலாம், பிசி பை ஏபி which is equal to 3k divided by √7k. k cancel ஆகி நமக்கு tan a is equal to 3 divided by √7 கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஸோ இன்னும் ஒரு 2 கொஷின்ஸ் பார்த்துட்டு நம்ம இந்த பார்ட்டை முடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம 4th கொஷின் பார்க்கலாம். 4th கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, given 15 cot a is equal to 8. Find sin A and secant A. அதாவது நம்ம இந்த 15 cot A வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம், இந்த 15 வந்து 8ஓட கீழே டிவிஷனில் கொண்டு போகலாமா. அப்போது cot A is equal to 8/15 கிடைக்கும் நமக்கு. இப்போ நம்ம இதை வச்சு ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கலாம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் வந்து ஏங்கிற பாயிண்டில் இருக்குது, ஓகேவா. ஸோ இங்கே வந்து ஆங்கிள் இருக்குது, ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இப்போ காட்டோட ஃபார்முலா என்ன, காட் ஏன்னா என்ன வரும், காட் ஏ இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைட் பை ஆப்போசிட் சைடுன்னு ஃபார்முலா இருக்கா. இப்போ ஏக்கு அட்ஜசன்ட் சைடில் என்ன இருக்கு, ஏபி இருக்கு, ஆப்போசிட்ல பிசி இருக்கு. ஸோ அப்போ நம்ம காட் ஏங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்குவோம் அப்படின்னா, ஸோ அந்த ஏபி இருக்கிற இடத்துல தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், 8 போடணும். ஸோ 8 டைம்ஸ் த, நம்ம ஏபி வந்து எப்படி எழுதலாம்னா 8 × Kன்னு எழுதலாம். ஏன்னா இதெல்லாமே ரேஷியோஸ் தானே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஏபி வந்து 8k அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி பிசி வந்து 15k அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ வேர் k இஸ் அ பாசிட்டிவ் நம்பர், ஓகேவா. ஏன்னா நமக்கு வந்து எக்ஸாக்டாக அந்த லெங்க், ஏபியோட லெங்க் என்ன, பிசியோட லெங்க் என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதனால் அந்த ரேஷியோவை வச்சு நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பரோட மல்டிபிள்ஸ் மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து தேர்ட் சைட் கண்டுபிடிக்கணும். இப்போது ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு, ஏபியோட ஸ்கொயர் என்ன, ஏபியோட வேல்யூ 8k. அப்போது 8k ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 15k ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 8 ஸ்கொயர் வந்து 64k ஸ்கொயர் ப்ளஸ் 15 ஸ்கொயர் 225k ஸ்கொயர். ஸோ இப்போது நம்ம 64யும் 225யும் ஆட் பண்ணால் நமக்கு 289k ஸ்கொயர்னு வரும். இப்போ இது வந்து ஆக்சுவலாக நம்ம ஏசி ஸ்கொயரோட வேல்யூ தான் 289k ஸ்கொயர். இப்போ ஏசி கண்டுபிடிக்கணும்னா நம்ம இதுக்கு ஸ்கொயர் ரூட் பண்ணணும். இப்போ ஸ்கொயர் ரூட்லேருந்து பண்ணும்போது நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 289 வந்து 17 கிடைக்கும். இப்போது 17k அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருச்சு ஏசிங்கிற சைடோட வேல்யூ. இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, சைன் ஏவும் சீக்கண்ட் ஏவும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சைன் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏக்கு ஆப்போசிட் சைட் டிவைடட் பை ஹைபோட்டன்யூஸ் சைட். ஸோ ஏக்கு ஆப்போசிட்டில் என்ன சைடு இருக்குது, பிசி இருக்குது, பிசி பை ஏசி விச் இஸ் ஈக்குவல் டு 15k டிவைடட் பை 17k. இப்போ கே கேன்சல் ஆச்சுன்னா சைன் ஏ இஸ் ஈக்குவல் டு 15 divided by 17. Secant A is equal to, secant ஓட ஃபார்முலா என்ன, 1/cos. ஸோ 1/cos, அப்போ 1/cos A. ஆக்சுவலாக cos A என்னது 1/ adjacent side by hypotenuse வருமா. ஸோ நம்ம சிம்பிளி hypotenuse by adjacent side அப்படின்னு எடுத்துக்கலாமா. அப்போ ஏக்கு hypotenuse என்னது AC, ஆங்கிள் ஏவோட அட்ஜசன்ட் சைடு வந்து ஏபி. அப்போ ஏசியோட வேல்யூ 17k, ஏபியோட வேல்யூ 8k. கே கேன்சல் பண்ணோம்னா சீக்கண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு 17/8ன்னு கிடைக்கும். ஸோ நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு.
ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் என்னங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேம்மா, இந்த பார்ட்டில் இதுதான் லாஸ்ட் கொஷின். கொஷின் நம்பர் 5. Given secant theta is equal to 13/12. Calculate all other trigonometric ratios. இப்போ நமக்கு secant thetaவோட ஃபார்முலா தெரியும், hypotenuse by adjacent. ஸோ இந்த வேல்யூ தான் 17/8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை வச்சு ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கலாம். ஏபிசின்னு அதை நேம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தீட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இதை தீட்டான்னு எடுத்துக்குவோம். இப்போ அந்த தீட்டாக்கு ஹைபோட்டன்யூஸ் வந்து 17K அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்ஜசன்ட் சைடு வந்து 18K நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்ம எப்பவுமே பண்ணுவோம்ல இந்த மாதிரி ரேஷியோஸ் வந்து எக்ஸாக்டாக நமக்கு தெரியாதனால நம்ம வந்து கேங்கிற ஒரு பாசிட்டிவ் நம்பரை வச்சு எழுதிக்குவோம். ஸோ இப்போ வந்து நமக்கு தேர்ட் சைடு கண்டுபிடிக்கணுமா? இப்போ ஃபார்முலா எழுதிக்கலாமா? அதுக்கு AC ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AB ஸ்கொயர் பிளஸ் BC ஸ்கொயர். இப்போ நமக்கு ஆக்சுவலாக BC ஸ்கொயர் தான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ BC ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டுன்னு நம்ம இந்த AB ஸ்கொயரை லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு போய்க்கலாம். AC ஸ்கொயர் மைனஸ் AB ஸ்கொயர்னு வரும். ஓகேவா? ஸோ இப்போ AC ஸ்கொயருக்கு வந்து நம்ம 17K த ஹோல் ஸ்கொயர் பண்ண போகிறோம், மைனஸ் AB ஸ்கொயருக்கு வந்து 8K த ஹோல் ஸ்கொயர் பண்ண போகிறோம், which is equal to நமக்கு 17 ஸ்கொயரோட வேல்யூ வந்து 829K ஸ்கொயர் மைனஸ் 8 ஸ்கொயரோட வேல்யூ வந்து 64K ஸ்கொயர்னு வரும். இப்போ இது ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா 225K ஸ்கொயர்னு கிடைக்குமா? ஸோ இது வந்து BC ஸ்கொயரோட வேல்யூ. இதுலேருந்து நம்ம BC வந்து எடுக்கணும்னா ஸ்கொயர் ரூட் பண்ணுவோமா? அப்போது ஸ்கொயர் ரூட் பண்ணும்போது ரூட் ஆஃப் 225 வந்து நமக்கு 15ன்னு தெரியும். ஸோ அப்போது 15Kன்னு நமக்கு BCயோட வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ இதை வச்சு நம்ம என்ன கேட்டிருக்காங்க? கேல்குலேட் ஆல் அதர் ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ். அப்போ எல்லா ரேஷியோவும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சைன் தீட்டா கண்டுபிடிக்கலாம். சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபோட்டன்யூஸ். அப்போது ஆப்போசிட்டில் BC இருக்குது, பை ஹைபோட்டன்யூஸ் வந்து AC. BC ஈக்குவல் டு 15K டிவைடட் பை 17K, which is equal to 15/17. அவ்வளோதான். ஸோ அதை நம்ம ஸ்டெப்பாக எழுதி ஹைலைட் பண்ணிக்கலாம். சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 15/17. ஓகே, நெக்ஸ்ட் வந்து காஸ் தீட்டா கண்டுபிடிக்கலாம். காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு, ஸோ தீட்டாக்கு அட்ஜசன்ட் சைடு வந்து AB டிவைடட் பை ஹைபோட்டன்யூஸ் AC. அப்போது ABயோட வேல்யூ வந்து 8K டிவைடட் பை அட்ஜசன்ட் ஹைபோட்டன்யூஸ் சைடு வந்து 17K. இப்போ இதை வந்து ஃபைனல் ஆன்சராக எடுத்து எழுதிக்கலாம். காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 8/17. ஓகே, நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஒன் டேன் தீட்டா கண்டுபிடிக்கலாம். tan theta is equal to, tan theta ஃபார்முலா என்ன? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ BC டிவைடட் பை ABன்னு வரும், which is equal to BCயோட வேல்யூ என்ன? BCயோட வேல்யூ 15K டிவைடட் பை ABயோட வேல்யூ 8K. இப்போ இதையும் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். tan theta is equal to 15/8. ஓகேம்மா, நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் கொசிகன் தீட்டா கண்டுபிடிக்கலாம். கொசிகன் தீட்டா வந்து 1/sin தீட்டாவா? இப்போ சைன் தீட்டாவோட இன்வர்ஸ். அப்படியே டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 17/15 எழுதிடலாம். ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன்னா 1 டிவைடட் பை நமக்கு சைன் தீட்டா வந்து 15/17 வருமா? ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதணும்னா நமக்கு கிடச்சிடும். கொசிகன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 17/15. இப்போ சீக்கன் தீட்டா வந்து ஆல்ரெடி கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் நம்ம கண்டுபிடிக்க வேண்டாம், ஏன்னா கொஷின்லேயே வந்து நமக்கு சீக்கன் தீட்டா கொடுத்துருந்தாங்களா? ஸோ அதனால் வேண்டாம். ஸோ அது இல்லாமல் நமக்கு இன்னும் ஒரே ஒரு ரேஷியோ காட் தீட்டா. காட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை tan தீட்டாவா? ஸோ அதனால் நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்? tan தீட்டா இங்கே இருக்கா? 15/8 அப்படியே ரெசிப்ரோகேட் பண்ணி 8/15 எழுதிக்கலாம். ஸோ காட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 8/15. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 5 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம் எக்ஸசைஸ் 8.1ல். ஸோ மற்ற கொஷின்ஸ் வேணும்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்களும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான எஜுகேஷ்னல் வீடியோஸ் பார்த்து நிறைய கான்செப்ட்ஸ் கற்றுக்கட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
பை பாய்.